இருக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தார். 2009ஆம் ஆண்டு அவரது முதல் முயற்சியிலேயே IPS பணிக்கு தேர்வானார். அவரது முதல் பணி கர்நாடக மாநிலம் உடுப்பி மாவட்டத்தில் உதவி காவல் கண்காணிப்பாளராக தொடங்கியது. தனது பணிக்காலத்தில் தடை விதிக்கப்பட்டிருந்த குட்கா, புகையிலை உள்ளிட்ட போதைப் பொருட்கள் விற்பனையை கட்டுப்படுத்தினார். 2015 ஜனவரி 1 அன்று உடுப்பி மாவட்டத்தின் காவல்துறை கண்காணிப்பாளராக பொறுப்பேற்றார். தனது நேர்மையான, துணிவான அதிரடி நடவடிக்கைகளால் இளைஞர்களின் ஆதர்ச நாயகனானார். கர்நாடக காவல்துறையின் சிங்கம் என்று அழைக்கப்பட்டார். பின்னர் சிக்மங்களூர் மாவட்டத்தில் மாவட்ட காவல்துறை தலைமை கண்காணிப்பாளராக 2018ஆம் ஆண்டு வரை பணியில் தொடர்ந்தார். பாபா புதன்கிரி மலையில் நடந்த கலவரத்திற்கு எதிரான நடவடிக்கைகளால் அனைத்து தரப்பு மக்களின் பாராட்டுதல்களையும் பெற்றார். மொராக்கோ நாட்டில் பதுங்கியிருந்த பன்னஞ்சே ராஜா என்ற பயங்கரவாத குற்றவாளியை இந்தியாவுக்கு கொண்டு வர கடுமையான நடவடிக்கையை மேற்கொண்டார். அதன் காரணமாக அவர் புகழ்பெற்று பல விருதுகளையும் பெற்றார். அவரது அலுவலகம் எப்போதும் ஏழை எளிய மக்களால் சூழப்பட்டே இருந்து வந்தது. அவர் எப்போதுமே மக்களுக்கான ஒரு தலைவராகவே இருந்து வந்திருக்கிறார். 2018ஆம் ஆண்டு பெங்களூர் தெற்கு காவல்துறை துணை ஆணையராக பதவி உயர்வு பெற்றார். 2019ஆம் ஆண்டு அவர் தனது ராஜினாமா கடிதத்தை அளித்தபோது, இது எங்கள் மாநிலத்திற்கும் காவல்துறைக்கும் பெரும் இழப்பு என்று வருத்தம் தெரிவிக்கும் அளவுக்கு தனது பணியில் நேர்மையாகவும் உண்மையாகவும் திகழ்ந்திருக்கிறார். ராஜினாமா செய்த பிறகு IAS பயிற்சி மையம், தலைவர்கள் அறக்கட்டளை மற்றும் பல லாப நோக்கற்ற அறக்கட்டளைகளையும் தொடங்கினார். கல்லூரி காலம் வரை மற்ற எல்லா இளைஞர்களையும் போல் ஒரு சராசரி வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த அண்ணாமலை எப்போது ஏழை எளிய மக்களுக்காக என்று தனது வாழ்க்கையை அர்ப்பணிக்க தொடங்கினாரோ அப்போதிருந்தே அவர் மக்கள் மத்தியில் செல்ல பிள்ளையாக மாறிவிட்டார். தமிழக பாஜகவில் இணைந்தது முதல் தற்போது மாநில தலைவராக உயர்ந்திருப்பதும் மக்களின் ஏகோபித்த நம்பிக்கையும் கடவுள் ஆசீர்வாதமும் தான். அண்ணாமலை அவர்களின் வாழ்க்கையை வள்ளுவனின் வாக்கில் சொல்வதானால், சொலல் வல்லன், சோர்விலன், அஞ்சான், அவனை இகழ்வெல்லல்